வேணுமா உனக்கு? கூழ் வேணுமா? குடி 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 குடி. அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. நீ குடி. கூழ் நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதா? குடிச்சோ குடிச்சோ. வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் செஞ்சுருக்கோம். பாருங்கள், கம்பங்கூழ் செஞ்சு அதில் தயிரெல்லாம் ஊற்றி நம்ம கரைச்சிருக்கோம். நல்லா சூடாக நல்லா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இனியாவுக்கு வந்து கொடுக்குறோம். அவள் எப்படி இது குடிக்கிறான்னு பாருங்கள். குடிச்சு சாமி, எப்படிங்க சாமி கம்பங்கூழ்? நல்லா இருக்குதா? சூப்பரா? பார்த்தீங்களா என் பொண்ணு எவ்வளோ அழகாக வந்து கம்பங்கூழை என்ஜாய் பண்ணி குடிக்கிறா. பதப்படுத்தப்பட்ட இந்த ஐஸ்கிரீமு, ஜூஸு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் எங்கள் இனியாவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறதே இல்லை. இந்த மாதிரி வந்து கம்பங்கூழ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி சாக்லேட்டு, எள்ளுருண்டை, இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் இனியாவுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க குண்டாவில் ஒல்லியாக இருக்கா அப்படின்ல. ஒல்லியாக இருந்தாலும் இவ ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறா, ஹெல்த்தியாக இருக்கா. குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ இந்த மாதிரியான இயற்கையான பொருட்கள்லாம் சாப்பிடணும் எல்லோரும். இனியா நல்லா இருக்குதா? அவங்க எப்போ இந்த மாதிரி பொருட்களையும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா, நாமளும் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம கண்டினியூவாக சாப்பிடும் போதும் இது எப்படி இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்து பழக தான் வந்து அவங்களும் எல்லாமே சாப்பிடுவாங்க, செய்வாங்க. அதை விட்டுட்டு பாருங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி அந்த கூழை வந்து கம்பங்கூழை வந்து சாப்பிட்டுருக்காண்டு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன்றா. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட பழக கொடுத்தோன்னா தான் அவங்க வந்து நம்ம நேச்சுரல் ஃபுட்ஸை வந்து அதிகமாக விரும்பி எடுத்துப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக வளர வைங்க. அதுவே போதும். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இனியா பாய் சொல்லிவிடு. பாய் சொல்லிடு. பாய் சொல்லு.